Hallelujah. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளலாம். Thank you Jesus. Thank you Jesus. இதனால கூட நான் எடுக்கிற செய்தி தேவ பிள்ளைகளை தேவ ஊழியர்களை நேசிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம், the blessings of those who love the God's ministers and God's people. அதுதான் தேவ ஜனங்களை தேவ ஊழியர்களை நேசிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம். அதுதான் அந்த நாளினுடைய தலைப்பு. இருக்கிற இடத்துல கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது, எருசலேம்ல 10 விதமான வாசல் இருக்கும். நெகேமியா புத்தகத்தில் இருக்கு. மீன் வாசல், குப்பை மேட்டு வாசல், 10 வாசல்கள் இருக்கும். அவங்க எருசலேம் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருகிற எல்லாரும் அவ்வளவு போராட்டம், பிரச்சனை, வேதனை அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த வாசல் கிட்ட வரும் பொழுது அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்து அவங்க வாயில என்ன வரும் அப்படின்னா துதியும் ஸ்தோத்திரமும் தான் வரும். வேதம் சொல்லுது, அவர்கள் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அதே போல் சீயோன் மலையில் ஏறும்போது அந்த ஆரோகண சங்கீதம், சீயோன் மலையை துதிக்கும் போது அந்த படிகளில் ஏறும் பொழுது ஆரோகண சங்கீதம் அப்படின்னு, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆரோகண சங்கீதம் அப்படின்னா அந்த சீயோன் மலைக்கு ஏறும்போது ஜனங்கள் எல்லாத்தையும் மறந்து அவங்க துதிக்க ஸ்தோத்தரிக்க ஏற ஆரம்பிப்பாங்க. வேதம் சொல்லுது, அப்படி அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, இன்னும் சொல்லுது ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அப்போ நம்ம கவலைகள், பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்ம என்ன செய்தாராம், உண்டாக்கினார். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். ஆக அப்படி செய்யும்போது என்ன நடக்கா, வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான ஐயா உன் சாப்பாட்டில், உன் சந்ததி சாப்பாட்டில் பெஸ்ட்டு சாப்பாடு அந்த தேசத்தில் பட்டணத்தில் உள்ளது உச்சிதமான கோதுமையினால் கண்மலை. கரங்களை தர, அல்லேலூயா. தேனில் 1 லட்ச ரூபா தேன்லாம் இருக்குது தெரியுமா? நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், 1 லிட்டர் 1 லட்ச ரூபா தேன்லாம் இருக்குது. அந்த தேனுக்கு பேர் கண்மலை தேன். இப்போ மார்த்தாண்டத்துலேருந்து 200, 300, 500க்கெலாம் விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உச்சிதமான கண்மலை தேனினால் அவர் உன்னை என்ன செய்வாரா, போஷிப்பார். அல்லேலூயா, ஆமென். இது ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் இந்த பாடலை பாடி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் மகிழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்,
பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் மகிழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரின் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரின் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ரிமனா சந்தரமா கோதரபனா. உடைய கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நமக்கு இரக்கம் பாராட்டின ஒரு நல்ல தேவன், நமக்கு ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல தகப்பன், நம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல சிநேகிதன், நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாதவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், நம்முடைய தகுதியை உயர்த்துகிறவர், நம்முடைய கொம்பை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல அப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, சபையார் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். உன்னதமானவரே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே,
நெருக்கடி வேளை புகழிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகழிடமே நெருக்கடி வேளையில் புகழிடமே நெருக்கடி வேளையில் புகழிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே வறியவர்கள் மறக்க எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை வறியவர்கள் மறக்க எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே கரங்களை உயர்த்தி உன்னதமானவரே என் உறைவிடம் சத்தத்தை உயர்த்தி உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை வாங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை வாங்க விடாதேயும் எதிரி கை வாங்க விடாதேயும் எதிரி கை வாங்க விடாதேயும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே
அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர். எல்லாம் கைகளை உயர்த்தி வாயை திறந்து சொல்லலாமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, மாணவரே. அல்லேலூயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. சொல்லலாமா? அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. சொல்லலாம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் என் ஆசை ஐயா. அன்பே, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமா ஒரு நாளும் தயை கண்டேனையா. அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா. அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம் தயை பெரிதையா என் மேல், உம் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா என் மேல். அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா.
அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே ஆஹா அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே அல்லேலூயா அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. இதாவே காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுகிறோம். சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, குடும்பங்கள் குட்டி பரலோகமாய் மாறுவதாக, செழிப்பு உண்டாவதாக, கடன்கள் அடைக்கப்படுவதாக, எல்லாம் அடகு வைத்த நகைகள் திரும்ப வருவதாக, எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விலகும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2:7. மைக்கில் ஷானி கூட வாசி. 1 ராஜாக்கள் 2:7. கிளையாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். But shew kindness unto the sons of Barzillai the Gilead, and let them be of those who they eat at thy table. For thou came to me when I fled because of Absalom thy brother. தாவீதை போல நன்றி அறிதல் நிறைந்தவனும் இல்லை, தாவீதை போல நன்றி கெட்டவனும் இல்லை. 2 காரியத்தை சொல்லலாம். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நன்றி அறிதலுள்ள இருதயம் இருக்கு. சில நேரம் எனக்குள்ளேயும் சேர்த்து ஒரு நன்றி கெட்ட இருதயம் இருக்கு. தாவீதுக்குள்ள இருந்த 2 ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா, பழச நினைக்காமலேயே அவன் நன்றி சொல்கிற ஒரு இருதயம். இன்னொரு இருதயம் நன்றி கெட்ட இருதயம். நன்றி கெட்ட இருதயத்தை நான் பிறகு சொல்றேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் டிப்ரெஷன் வருகிறதோ அவன் செய்த காரியம் 143ஆம் சங்கீதத்தை அவன் எடுத்து நீங்க வாசிக்கலாம். 143:3-4 பூர்வ நாட்களை நினைக்கிறேன். எத்தனை வசனம்? 5 வாசிங்க.
பூர்வ நாட்களை நினைக்கிறேன். நல்ல கவனம். எப்பெல்லாம் அவன் டிப்ரெஷனுக்குள்ள போகிறானோ எல்லாருடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் வருவது இயற்கை. பக்கத்துல சொல்லுங்களேன். ஏமாற்றம், எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஒருத்தர் சொன்னார், நான் எதிர்பார்க்கறதே இல்லையே. எதிர்பார்த்தா தானே என்ன வரும்? என்ன வரும்? ஏமாற்றம் வரும். ஒன்னத்தையும் எதிர்பார்க்க கிடையாது. வெந்த சோற திம்போம், விதி வந்தா சாவும். நான் ஆசைப்படுறதே கிடையாது. ஏன் ஆசைப்படலன்னு நீ மனுஷனே கிடையாது. ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. இதுல எனக்கு ஆசையே கிடையாதுங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டு அப்படிமா, சரி தோட முடிப்பான்னா செத்து தொலைணும்னு ஆசையா இருக்கு அப்படிமா. மறுபடியும் பார்த்து ஆசையே கிடையாதான், எல்லாத்தையும் வெறுத்துட்டானா. ஆனா என்ன ஆசை இருக்கான்? செத்து சரி மூதி செத்தியாவது தொலைன்னு பார்த்தா அடுத்த நாள் கழுத்து பிடிச்சுக்கிட்டுன்னு வருவான். பார்க்கும், தலைவர் ஏதாவது மருந்து இருக்கா? அசம்மா பிடிச்சிக்கிட்டு நீ தான் செத்து தொலைன்னு ஆசைப்பட்டேன் சொன்னேன். ஆனால் என்ன செய்ய, இந்த வழியோட என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. போன வாரம் ஒரு சிஸ்டர் வந்து, பாஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு ஜோம் பண்ணுங்க. எதுக்கு ஜோம்? ஒரே அழுக. எங்கள் அப்பா என்ன விஷயம்? குளிச்சுட்டு வந்து தலையை தோத்தி விட்டுன்னு சொன்னார் எங்கள் அம்மாவை. தலை தோத்திக்கிட்டே இருந்தாங்க. லைட்டாக ஒரு திருப்பிட்டாங்க எங்கள் அம்மா. வலி தாங்க முடியாமல் ஒரே அழுக. எங்கள் அப்பாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். அதனால் அன்னையிலிருந்து முடிவு பண்ணிவிட்டு மனைவியை மாத்திரம் என்ன செஞ்ச சொல்லிடக்கூடாது, தலையை தோத்த சொல்லிடவே கூடாது. இல்லாட்டி நல்ல மொட்டை அடிச்சிருங்க, தலை தோத்த வேண்டிய அவசியமே இல்லை. பர்சில்லாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவன் என்னை ஆதரித்தான். பர்சில்லாவின் குமாரர்கள் நித்தமும் உன் பந்தியிலே அசனம் பண்ணுவார்களா. உன் கூட உட்கார்ந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட உன் கூட இருந்தா உனக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில செய்தினுடைய தலைப்பு எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை நேசிப்பதனால் வருகிற ஆசீர்வாதம். வெல்விஷருடைய ஆசீர்வாதம். அதுதான் இந்த கால வேளையிலே இந்த தயை. ஐயா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய இருதயம் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு சந்தோஷப்படுகிற இருதயமா இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் ஊழியர்களுடைய சுக வாழ்வை நாடி இருக்குமானால் உங்களை, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது சத்தியம். பர்சில்லாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக. ஓகே, இந்த பர்சில்லாவின் குமாரர்கள் என்பது யார்? நீங்க வேதத்துல எடுக்க நேரம் இல்லை, அதெல்லாம் வேகமா சொல்றேன். பர்சில்லாவின் குமாரனுடைய பெயர் என்ன பெயர்னா கிம் காம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கிம் காம். கிம் காம். இந்த பெத்லேகேம் எப்ராத்தாக்கு ஒரு முக்கியமான பெயர் என்ன தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு கிம் காம் பேட்டை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கிம் காம். பர்சில்லா இவனை நேசித்ததுனால, பர்சில்லா என் கூட வந்திருப்பா, நான் உன்னை ஆதரிக்கங்கிறேன். அவன் நான் ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். வேதத்தில் 3 பேரை குறித்து கொஞ்சம் குண்டான நபர்கள்னு போட்டிருக்கு. 3 நபர்கள் வேதத்தில் ஸ்தூலித்த மனுஷன் யாரெல்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏலியை குறித்து போட்டிருக்கு. அவன் ஸ்தூலித்த மனுஷனாய், ஃபேட்டி மேன், த ஃபேட்டி லிவர். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா ஹவு டு ஹீல் த ஃபேட்டி லிவர். லிவர் வந்து ஃபேட்டியாக இருந்துச்சுன்னா, கொழுப்பாக இருந்தால் அது என்னென்னலாம் ஆகாரம் போனால் நெட்டில் வரும். பைபிளில் 3 பேரை ஸ்தூலித்த மனுஷன். ஒன்று பர்சில்லா, இன்னொன்று யார்? ஏலி, இன்னொன்று பார்த்தோன்னா எக்லோனின் ராஜாவாகிய ஏகுத். இவங்க 3 பேரையும் பற்றி பைபிளில் போட்டிருக்கு ஸ்தூலித்த. பைபிளில் போடாத ஒரு பெயர் என்னன்னா பாஸ்டர் ஐசக். நான் ஸ்தூலித்தவன் நான் நினைக்கிறேன். ஆனால் சில ஆட்களை பார்த்தா, கோயம்புத்தூர் முந்தா நாள் போயிட்டு வா, ஒரு சின்ன பிள்ளை, காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஏதோ படிக்கும், 125 கிலோ வெயிட் இருக்கு. ஆண்டவரே சோதரம் சோதரம், என் வயிற்றுல கை வச்சே சோதரமா சோதரம், ஆண்டவரே சோதரம். நெட்லெல்லாம் போய் பார்த்தா 525 கிலோ லேடிஸ்லாம் இருக்காங்க. 525 கிலோ. இப்போ நல்ல கவனிங்க. ஸ்தூலித்த பர்சில்லா, ஸ்தூலித்த ஏகோத், ஸ்தூலித்த எக்லோன். அந்த
ஏகூத் ஸ்தூலித்த ஏலி. இந்த பர்சில்லாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக, ஃபேவர் பண்ணுவாயாக, கைண்ட்னஸ் காட்டுவாயாக. இந்த குருக்கள்பட்டின்னு ஒரு பெட்டி சங்கரங்கோயில் பக்கம் ஒரு ஊர் இருக்கு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார துறை, நான் சொல்கிறது ஒரு 100 வருஷம் முன்னால், வெள்ளைக்கார துறை பாளையங்கோட்டையிலேருந்து குதிரையில் வருவாராம். இந்த சங்கரங்கோவில், அந்த வடமலாபுரம், அந்த இதெல்லாம் இருக்குது. குருக்கள்பட்டி அந்த ஏரியா சங்கரங்கோயில் வர்ற வழியில் நிறையா அங்கெல்லாம் அந்த வெள்ளைக்கார துறை வாரம் ஒரு நாள் குதிரையில் வந்து இறங்கி அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவார். இயேசு ரொம்ப நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நேசிக்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் 100 வருஷம் முன்னால் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். படிப்பறிவு இல்லாத ஜனம், நாகரிகம் தெரியாத ஜனம், துறை ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வாரம் நின்று குதிரையை விட்டு இறங்கி பேசுவாராம். அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு குடும்பம், ஐயா துறை குதிரையில் வந்து ஏதோ எங்களுக்கு நல்ல காரியம் சொல்கிறதுக்கு உதவி செய்கிறீங்க, நீங்கள் நின்றுக்கிட்டே பேசாதீங்க, உட்காந்து பேசுங்கன்னு அந்த துறைக்கு, வெள்ளைக்கார துறைக்கு, இயேசுவை பற்றி சொல்லுகிற வெள்ளைக்கார துறைக்கு சேர் எடுத்து உட்கார வைத்த குடும்பம். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர் லண்டன்லேயும் அமெரிக்காலையும் டாக்டர், இன்ஜினியர், உயர்ந்த நிலைமையில் அவங்க இருக்காங்க. நல்ல கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஒரு சேர் எடுத்து உட்காரப்பட்ட குடும்பம் கலெக்டர். அந்த ஃபேமிலியை அந்த ஊரில் போய் கேட்டீங்கன்னா கலெக்டர் குடும்பம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் குருக்கள்பட்டியில் இருக்கு. நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. இப்போ நல்ல கவனிங்க, பர்சில்லாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக. எப்பா பர்சில்லாவின் குமாரரை மறந்துடாத. நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவீதை போல நன்றி உள்ளவனும் கிடையாது, நன்றி கெட்டவனும் கிடையாது. இந்த 2 சுவாபமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நன்றி உள்ள இருதயம் இருக்குது, நன்றி கெட்ட இருதயமும் இருக்குது. ஏன் நன்றி கெட்ட இருதயம் இருந்துச்சு நான் பின்னால் நான் சொல்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த தாவீது பர்சில்லாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எருசலேமே ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகித்திருக்க வேண்டுமானால், இன்னைக்கு காலை வேளையில ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன், லவ் த காட்ஸ் பீப்புள். எல்லாம் சொல்லுங்க, தேவ ஜனங்களை நேசிக்க வேண்டும், தேவ ஊழியர்களை நேசிக்க வேண்டும். இப்போ 2 நாள் ஆண்டவர் அதே தான். நான் கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு நேற்று காலையில் தான் வந்தேன். 2 இரவுகள் தூக்கம் கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். காட்ஸ் பீப்புளை நேசிக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் ஒன்றுமே கிடையாது. மொர்தெகாய் எஸ்தர் புத்தகத்தில் வாசிங்களேன், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா 2ஆம் வசனமா, எஸ்தர் புத்தகம். அதான் உங்களுடைய சுகவாழ்வு எப்படி துளிர்க்கும் என்று நான் சீக்கிரட்டை சொல்லுகிறேன். எஸ்தர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். இந்த மொர்தெகாய் என்பவன் ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்த அண்ட் த கிங். சரி, 2வது படுங்க, 2ஆம் வசனம் படுங்க. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா, நானே வாசிக்கிறேமா, செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், போடுங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரர். நல்ல கவனிங்க, the qualification of மொர்தெகாய், தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய். சத்தமா சொல்லுங்க, திரளான சகோதரனுக்கு. எல்லாருக்கும் அல்ல, எல்லாரையும் நம்ம எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது. திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை இதுதான், இது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி. வெல்விஷர் ஆஃப் த பீப்புள், இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, அண்ட் அக்செப்டட் ஆஃப் த மல்டிடியூட் ஆஃப் ஹிஸ் பிரதரன் சீக்கிங் த வெல்த் ஆஃப் ஹிஸ் பீப்புள். ஜனங்களை எப்படியாவது வீடு வாசல்கள் சுக தேகிகளாய், இதுதான் ரிஜாய்ஸ் அசம்பனுடைய seeking the wealth of the people.
ஜனங்கள் நல்லா இருக்க மாட்டாங்களா? ஜனங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துராதா? ஜனங்கள் ஐஏஎஸ் ஆயிட மாட்டாங்களா? நம்ம பிள்ளைகள் மேலே வந்துட மாட்டாங்களா? இதுதான் மொர்தெகாயினுடைய பாஸ்டர் ஐசக்குனுடைய நோக்கம். என்ன நோக்கம்? சீக்கிங் த வெல்த் ஆஃப் த, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வெல்த் ஆஃப் த பீப்புள். ஜனத்தாருடைய நன்மையை நாடுகிறவனாய். இப்போ இந்த கால வேளையில் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தால் சந்தோஷப்படுங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கா சந்தோஷப்படுங்க. அந்த இருதயம் நமக்கு வருமானால், இந்த ஆசீர்வாதிக்கிற இருதயம் வருமானால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த பிள்ளைக்கு வீடை கொடுத்தீங்களே நன்றி, உங்களுக்கு காரை கொடுத்தீங்களே நன்றி. மனதார நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? அவர்களுக்கு மேலாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் சொல், ஜனத்தாருடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமா, ஸ்பீக்கிங் பீஸ் டு ஆல் ஹிஸ் சீட். ஏபிரகாம் சீட். நீங்களும் நான் யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய வித். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராய். ஒரு பாஸ்டர் வண்டி பெரியார்லேருந்து நம்ம சபைக்கு வந்திருந்தார். அவர் பேர் மறந்துட்டேன். சபை ஆரம்பித்த புதுசல். அவர் சொன்ன சாட்சி, விசுவாசிகள் பேர் எல்லாத்தையும் எழுதி டெய்லி வந்து ஜோம் பண்ணுவார். என்ன ஜோம் பண்ணுவார்? ஆண்டவரே எல்லா விசுவாசிகளுக்கும் வீடும் வேணும், எல்லா விசுவாசிகளுக்கும் காரும் வேணும். இது அவருடைய ஜெபத்தில் மிக முக்கியமான பகுதி. நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையால 60 வீட்டுக்கு மேலாக வீடுகளை வாங்க கர்த்தர் உதவி செய்த நல்ல கரங்களை தருவோம். அல்லேலூயா. இப்போ யாராவது கார் வந்தால் பாஸ்டர் வயிறு எரியுமா? வயிறு சத்தியமாக எரியாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க காரில் வர்றாங்க, சந்தோஷம், மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்ன கார் வாங்கினா ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், பய உள்ளே செகண்ட் ஹேண்டு காரை போய் வாங்கியிருக்கல, கொஞ்சம் புதுசாக நியூ பிராண்ட் என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாதா? புது பொண்ணு புது வீடு ஆனால் பழைய கார், அந்த ரேஷியோ நல்லா இருக்குமா? அது கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, ஏதோ பிள்ளைகள் கார் வாங்கியிருக்கல, சந்தோஷமே, அதான் சந்தோஷம். இப்போ இந்த போதகர் 60 பேரையும் எழுதி வச்சு அவங்களுக்கு வீடு வேணும் கார் வேணும்னு டெய்லி ஜோம் பண்ணி ஆசீர்வதிப்பேன். பாஸ்டர் என்ன நடந்துச்சு, என்னையா நடந்துச்சுன்னு, முதல் வீடும் முதல் காரும் எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்து. கரங்களை தட்டுங்கள். இப்போ ஆபிரகாமினுடைய சந்ததிகளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவருக்கு எளிமையான வழி என்னன்னா, ஆபிரகாமுடைய சீட். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆபிரகாமுடைய வித்து, த சீட் ஆஃப் ஏப்ரஹாம். ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் லட்சக்கணக்கான அணுக்கள் போகும், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேம். ஆனால் அந்த ஒரே ஒரு வித்து தான் குழந்தையா மாறுது. அது நானா மாறி இருக்க, நீங்களா மாறி இருக்க. இந்த லட்சக்கணக்கான விந்து அணுக்கள் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் போகும்போது அதில் ஒரே ஒரு அணு போய் தான் குழந்தையா மாறுது. அந்த அணுவை வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் போகுது. நல்லா கவனிங்க பாப்பா, அங்கே பாரு, பேர் மறந்துட்டேன் டக்குன்னு, ஜெஸ்ஸிலே கண்கள் கண்டது. பார்த்தீங்களா, நின்றுட்டாவா? எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் அணுக்கள் போகுது, ஆனால் ஒரே அணுதான் ஒரு குழந்தையா மாறுது. ரூபன் அழகர் சாமிய கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. அவருக்கு வயசு எவ்வளவோ தெரியாது, 58 வயசு இருக்குமா உங்களுக்கு? 67. நான் பிறந்த வருஷம் 67 வயசில் 97.5 கிலோ இருப்பார். வெயிட் 97.5 கிலோவா? ஆமாங்கார. பார்த்தீங்களா, இதுக்கு தான் தீர்க்க தரிசனம். இங்கேருந்து ஒருத்தனுக்கு போய், ஓ என்னையா டேவிட் கணேஷ், ஒரு ஊழியக்கார் மோகன் சியோட பேசுகிறார். என்னையா ஊழியக்கார்? காலையில் ஒரு 9 மணி இருக்கும்.
பொங்கலும் உளுந்த வடையும் கேசரியும் பொங்கலை சாம்பாரில் சட்னியில் முக்கிய திங்கேரு அப்படின்னு. பாஸ்டர், யூ ஆர் த ப்ராஃபட். நீங்க தீர்க்கதரிசி தான். என்னையா அப்படின்னா, உண்மையிலே பொங்கல் கேசரி உளுந்த வடை என்ன செய்தேன், ஊழியக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதை திம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரி தாங்க முடியாமல் 12 மணிக்கு மயக்கமா தயக்கமா மனதிலே அழுத்தமா பொங்கல் வாங்கி சாப்பிடுமா. நாங்கள் என்ன போதையெல்லாம் இது பண்ண முடியும்? ரொம்ப அழுத்தம் பாரம் வந்துட்டுனா சாந்தினியை சொல்லி, சாந்தினி பொங்கல் அப்படிமா, ஜாய் பொங்கலா அப்படி. அன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஒரு சாயங்கால கூட்டத்துக்கு அதுக்கு வந்திருந்தாங்க, ஸ்பெஷல் மீட். நம்ம ப்ராஃபஸி உண்மையிலே எனக்கே அப்பப்போ டவுட் ஆயிடும், நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறது கரெக்டு. ஏ மக்களை, உங்கள் வீட்டில் கொண்டக்கடலை குழம்பு தானே மதியம் அப்படின்னா. பாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நாங்கள் இருக்கிறது எங்கே? இங்கே இருக்கோம். நீங்கள் இருக்கிறது 10 கிலோமீட்டரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்க. எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை குழம்பா? இல்லை, என் ப்ராஃபஸி அப்பப்போ செக் பண்ணுவேன். எப்படி கரெக்டாக சொன்னீங்க? ஸோ அப்பப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உங்கள் திரையை நீங்கள் இது பண்ண. பர்சில்லாவின் குமாரனுக்கு தயை செய்வாயாக. ஐயா, இந்த கைண்ட்னஸ், தேவ பிள்ளைகளுக்கு செய்கிற உதவிகள், தேவ ஊழியர்களுக்கு செய்கிற நன்மைகள் சரியான நேரத்தில் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். நீங்கள் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27, 28, 29 வாசிங்க. ஜெயபிரீதா வாசி. தாவீது மக்னாயீமிலே சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய தாவீது, and it came to pass when David was come to மக்னாயிம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மக்னாயிம். மக்னாயிமிலே தேவதூதர்கள் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையிலே சந்தித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, மக்னாயிம். மக்னாயிம்னு என்னது தெரியுமா? தேவசேனை, ஹோஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட். அந்த ஊழியத்தில் தான் நான் முதல்ல பாளையங்கோட்டையில் இருந்தேன். 11 வருஷம் பார்ப்பேன். ஊழியக்காரர்களுக்கு எனக்கு இருந்த ஊழியக்கார் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வீட்டில் பார்க்குறேன், கேஸு கிடையாது அந்த நாட்களில். 91, 92 பாஸ்டர் வீட்டில் கேஸ் இல்லையா அப்படின்னு அவருக்கு கேஸ் வாங்க நான் ஹெல்ப் பண்ணேன். கேஸ் கனெக்ஷன் அவர் வீட்டுக்கு மாத்திரம் வரல, என் வீட்டுக்கும் சேர்த்து அதே நல்ல கேஸ் வந்துச்சு. கரங்களா தட்டங்கள். எங்கள் அப்பா பாருங்க, தோட்டத்திலேருந்து லாரியில் விறகு வரும். இந்த கேஸ் எல்லாம் வெடிச்சிடும், கேஸ் எல்லாம் வேண்டாம். திப்பு சுல்தானுக்கு பேரன் தான் எங்கள் அப்பா. கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிருப்பேன், எவன் வீட்லேயே வெடிச்சிட்டு வீட்டில் உள்ள தோட்டத்தில் உள்ள விறகு எரிக்க வழி இல்லை. லாரியில் வந்து என்ன செய்யும், தென்னை மட்டையெல்லாம் அப்படி தண்ணி கோச்சிக்கிட்டே இருக்கும். குளிர்காலத்தில் அவன் வெண்ணியை கோரிக்கிடணும். ஒரு நாள் கோரும்போது எங்கள் அம்மா அப்படி விறகு எடுக்க, அது உள்ளேருந்து பாம்பு வருது. சரி, எங்கள் பவுலப்போஸ்தலன் போல் எங்கள் அம்மா அது ஒன்றும் சேதம் பண்ண ஆகலை. ஊழியக்காரர்களுக்கு நல்ல வீட்டில் சோஃபா வாங்கணும்னு ஒரு சின்ன காணிக்கை, பாஸ்டர் உங்கள் வீட்டில் சோஃபா வாங்கணும் அப்படின்னு அவர் வீட்டில் கொடுத்துட்டு என் வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் ராஜஸ்தான் சோஃபாவை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கரங்களை தான். ஊழியக்காரருக்கு முதல்ல அவர் பேஜர்னு ஒன்று இடுப்பில் மாட்டிகிட்டு இருப்பார் எங்கள் பாஸ்டர். பேஜர் இப்போ வந்து எல்லாமே பேஜராக போச்சு என்னமோ சொல்கிறாங்க, அது என்ன அர்த்தம்னு தெரியலை. பேஜர் வாங்கிறதுக்கு முதல்ல செல்ஃபோன் வாங்கிறதுக்கு அப்போ அந்த நாட்களில் ரொம்ப 97, 98 செல்ஃபோன்லாம் 40,000, 50,000 ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து, பாஸ்டர் நீங்கள் செல்ஃபோன் வாங்கணும் பாஸ்டர்னு சொன்னேன். எனக்கு கிஃப்டாக மாத்திரம் ஒரு 3-4 செல்ஃபோனை கர்த்தர் கொடுத்தேன். கரங்களை தட்டுங்களேன். மக்னாயிம் என்றால் தேவ சேனை. தாவீது மக்னாமிலே சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும். கிரீக்ல சோஃபியா அப்படின்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். சோபி ஆண்களுக்கு அந்த நாட்களில் பேர் என்ன பேரு? சோபித நீருடைய ஒரு பாட்டு ஒன்று உண்டு. என்ன சிபிஎம்ல ஒரு பாட்டு உண்டு. என்ன துன்பம் வந்தும்
கண்ணல்லனை கண்டேனே அஞ்சிடேன் இவையை என் நெஞ்சம் மூட கூட இயேசு என் அஸ்திபாரம் ஆசையன கவரே சோபித நீருடைய இயேசனக்கு தந்தார் என்ன மதுரமாவர் நன்னைய நாம சுவை என்னென்ன சுவை என்னல் மண்ணாலும் அஞ்சிடே நிவையை என் தஞ்சமே சிறு இந்த மலுப்புறதுல பாட்டு படிக்கும் போது மலுப்புறதுல அப்படின்னு பழகிட்டேன். ஓகே, இருக்கட்டும். சோபி என்னும், சத்தமா சொல்லுங்க, சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோத்தேபார் ஊரான அம்மியலின் குமாரன் மாகீரும் ரோகிலியும் ஊரானும். ஐயா, தமிழ் நல்லா வரணுமா? பைபிளை நல்லா படிங்க. அது 1 நாளாகமோ 1ஆம் அதிகாரத்துலேருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும். அதில் யாரெல்லாம் இவன்லாம் இருக்கான், ஒசாமாலாம் இருக்கான். 1 நாளாகமோ 1 to 9 நீங்கள் ஒரு 100 தடவை வாசிச்சிட்டிங்கன்னா தமிழ் எல்லாம் சொல்லுங்கள், லகர தகர தபகர எல்லாம் வந்துடும். நாக்கு நல்ல வளையும். ஜஸ்ரீன் 1 நாளாகமோ 1 to 9 மௌளை மனப்படமாக ஒப்பிச்சுட்டேன், என் சொத்தே உனக்கு எழுதி தந்துடுது. நல்லா கவனிங்க. மாகீரும் ரோகிலியும் ஊரானானும் கிளையாத்தியனுமாகிய பர்சில்லா. இவன் என்ன பண்றான் பாருங்க. தாவீது தப்பு நலனுங்க. தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது யோனதானுடைய ஆத்மா அவன் தன் ஆத்மாவோடு எப்படி இருந்துச்சான்? ஒரே ஆத்மாவா இருந்துச்சு. தன் கச்சையையும் தன் பட்டயத்தையும் தன் வஸ்திரங்களையும் யாரு கொடுத்தா? ஆனா கவனிங்க, தாவீது விபச்சாரம் பண்ணின பின்பு, தாவீது பின்மாற்றம் அடைந்த பின்பு, தாவீது கொலைகாரனான உரியாவை கொன்ற போது 100% கரப்ட் ஆகியிருக்கான் தாவீது. ஆனா இந்த நேரத்தில் பர்சில்லா என்ன செய்யறான் தெரியுமா? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பர்சில்லா மெத்தைகளையும், நல்ல கவனிங்க, பர்சில்லா brought beds. மெத்தையில பாவம் செஞ்சவனுக்கு மெத்தையா விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பின்மாறி போன தாவீதுக்கு பர்சில்லா என்ன பண்றான் தெரியுமா? மெத்தைகளையும் கலங்களையும், நல்ல பெட்ஸ் அண்ட் பேசன்ஸையும் கலகங்களையும் மண் பாண்டங்களையும், எர்த்தன் வெசல்ஸ். வெயில்ல வனாந்தரத்துக்கு வந்திருக்கான், தண்ணி தலைவர் குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லி கலயங்களையும் கோதுமையையும், நல்ல கவனிங்க, அண்ட் வீட் அண்ட் வார்கோதுமையும், பார்லி மாவையும், வறுத்த பயற்றையும், ஃப்ளோர் அண்ட் பார்ச்டு கார்ன் அண்ட் பீன்ஸ் அண்ட் பெரும் பயற்றையும், சிறு பயிற்றையும், வறுத்த சிறு பயிற்றையும், தேனையும், வெண்ணெயையும், அடுத்த வசனம் போடுப்பா ஃபெலிக்ஸ். தேனையும் வெண்ணெயையும், ஹனி அண்ட் பட்டர் அண்ட் ஷீப், ஆடுகளையும், பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். The people is hungry and weary and thirsty in the wilderness. ஐயா, இந்த கால வேளையில நான் சொல்றேன், தாவீதுக்கு அரண்மனையில் நிம்மதி கிடையாது. அங்க அப்சலோம், வெளியில வந்தா சீமை, உள்ள இருந்தா அப்சலம். இந்த கால வேளையில் அப்படி யாராவது இருக்கீங்களா? வீட்லயும் நிம்மதி இல்லை பாஸ்டர், வெளியிலயும் நிம்மதி இல்லை பாஸ்டர், வியாபாரத்திலையும் நிம்மதி இல்லை பாஸ்டர், வேலையிலையும் எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர், எங்குமே நிம்மதி இல்லாத நிலைமையில இருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லுங்க, உள்ளே அப்சலோம், வெளியே கல்லறிகிற சீமை. உங்க வாழ்க்கையிலே ஐயா பரிசுத்த ஆவியானவராகிய பர்சில்லா எந்த நிலைமையிலையும் உங்களை ஆதரிக்கிற ஆவியா. நல்ல கரங்களை தாட்டி அல்லேலூயா. ஐயா, தாவீது வெற்றி பெறும் பொழுது அநேகர் அவனு கூட இருந்தாங்க. ஆனா அவன் கைவிடப்பட்டு பாவத்தில் அகப்பட்டு கொலைகாரனாய் கூண்டில ஏற்றப்பட்டு சொந்த மகனால் விரட்டப்படும் பொழுது ஆதரித்த ஒரே ஒருத்தர் யாருன்னா பர்சில்லா.
அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல கரங்களை தட்ட. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே. ஓகே, இருக்கட்டும். இந்த பேரை எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கு. எனக்கு காலையில் பைபிள் வாசிக்கும் போது இந்த மாகீர், இந்த லோத்தேபாரு, இந்த நாகாஸ். இந்த நாகாஸ் யார் தெரியுமா? நாகாசுனுடைய பேரன் தான் பர்சில்லா. இந்த நாகாஸ் யார் தெரியுமா? கிபியோனியர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. யோசுவாவிட்ட போய் சொன்ன கூட்டம். நாங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கோம், எங்கள் சட்டை பழசாச்சு, எங்கள் புரோட்டா ஊசிட்டு, எங்கள் ரசம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கந்தல் வஸ்திரங்களெல்லாம் உடுத்தி நாங்கள் ராமநாதபுரத்தில் வந்து வந்திருக்கோம், நாங்கள் அகதிகள், எங்களுக்கு எதையாவது செய்யுங்க. யோசுவா வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி செய்கிறவன். இந்த கிபியோனியர்கள் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் சரி அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்கள தேவாலயத்துக்கு விறகு வெட்டுக்கிற ஒரு வேலையில் என்ன செஞ்சிட்டான்? வெட்டுறா மௌனை, பிளக்கெல்லாம் எங்களை பிளக்கெல்லாம், நீ விறக போட்டு பிளன்னு பண்ணிட்டான். இந்த நாகாஸ் கிபியோனியர்களை கொள்ள வந்து அந்த நாகாஸ் யார் தெரியுமா? வாசிங்களேன், 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அம்மோனிய ராஜாவாகிய நாகாஸ் இந்த கிபியோனியருடைய வலது கண்ணெல்லாம் எடுப்பேன்னு சொன்னவன். இன்னைக்கு 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து, நல்ல கவனிங்க, அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும், கவனிங்க, கீலேயாத்தியன் ஆகிய யாபேசு மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை கவனம் பண்ணுங்க. ஐயா சாமி, எத்தனை கோடி $US கொடுக்கணும்? $1,00,000 கொடுத்துருந்தோம், உடன்படிக்கை பண்ணும் அப்படின்னு. அவன் $1,00,000 வேண்டாம்ப்பா, நாளைக்கு நான் வர்றேன், வந்து அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு 1,00,000 கண்ணு டொனேஷன் கொடுக்கணும், நான் வந்து அடுத்த வசனம் வாசிக்க, அவங்க வலது கண்ணை எல்லாம் பிடுங்கிறது தான் உன் மேல பண்ற உடன்படிக்கை. தம்பி 10-20க்கு போங்க ராஜா. அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது அம்மோனிய அதற்கு நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி, ஐயா நீ டொனேட்லாம் பண்ண வேண்டாம், நானே சிதேக்கியாவின் கண்ணை பிடுங்கினது போல, சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கினது போல வலது கண் என்ன செஞ்சிருவேன்? பிடுங்கி உங்க எல்லாரையும் பாலிவுட்ல ஒத்தக்கண் மாயாவிங்கிற நடிக்கிறதுல நான் உங்களை என்ன செய்ய போறேன்? நடிக்க வைக்க. ஒத்தக்கண் மாயாவை பார்த்துருக்கல, இங்கனுக்குள்ள துணியை தொங்க போட்டுருவான், கவனிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து கூலிங் கிளாஸ் போட்டுருவோம். நான் என்னைக்கு போட போறேன்னா தெரியாது. மற்றவங்களை அற்பமாக பேசலை. ஆனால் இவன் சொல்றான், ஒவ்வொருனுடைய வலது கண்ணையும் பிடுங்க. எல்லாம் தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிளியரா இருக்காங்க நம்ம ஆட்கள். யார் தூங்கினா பாஸ்டர்? எப்போ தூங்கின பாஸ்டர்? இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். கவனிங்க, ஒவ்வொருடைய வலது கண்ணை பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் இருக்கானா சொல்றா. இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேல் நம்பிக்கை, இஸ்ரவேல் மெய்ப்பர், இஸ்ரவேல் நம்பிக்கை, பரிசுத்தர் ஒருத்தர் இருக்கா, மெய்ப்பர் இருக்கான்னு நினைக்க. இஸ்ரவேலின் மேல் நிந்தை வரை பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். இந்த நாகாச நீங்க 11ல போட்டிருக்க, அந்த 11 வாசிக்க, இருவர் கூட ஒருமித்து போகாதபடி சிதறடிக்கிறான். ஓரினை மாட்டை. நீங்க அதை பார்த்தீங்க, சுருக்கமா சொல்லிட்டு வேகமா போற நேரம் இல்லை. 2 மாடை பிடிச்சி 12 துண்டா வெட்டி சவுல் சொல்றான், என் பின்னால் வராதவன் எவனோ அவனுடைய ஆடு மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும். நீங்க அதுக்கு முன்னால சாமுவேலுக்கு முன்னால ரூத்து நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா அங்க லேவியன் தன் மனைவியை பிடிச்சி 12 துண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா 12 துண்டு. ஆண்டவர் பார்க்குற என்னடா 12 கோத்திரம் நல்லா இருக்கட்டும், 12 சீஷர்கள் நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா.
தேவன் 12 கோத்திரங்களையும் உருவாக்கினார், 12 சீஷர்களை உருவாக்கினார். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரினர் ஒரு ஜோடி மாட்டை பிடிச்சி 12 துண்டா வெட்டி சவுலின் பின்னால் எவன் வரலையோ, சாமுவேல் பின்னால் எவன் வரலையோ அவன் ஆடு மாடு செய்யப்பட்டு சொல்லி 11 பார்த்தீங்கன்னா வாசிங்க. 1 சாமுவேல் 11. மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போக எல்லாரும் not left together. 2 பேர் கூட ஒன்னா போகாதபடி சிதறடிக்கப்படுறான். இந்த சவுல் தான் அவனுங்களை விரட்டி கொல்லுறான். இப்ப நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஜெயித்து கொண்டே இருந்த சவுல் அவனுக்குள்ளாய் கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்கிறான். யார் மேலன்னா தாவீது மேல. இவனா நம்மை ஆள போகிறவனு பேலியாளின் மனுஷர் சொல்றாங்க. அது காது கேளாதவன் போல் இருந்த சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது வேற யாரும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, மகளுடைய புருஷன். சொல்லுங்க, பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஆக கலிசடையான ஒரு குடும்பம் அப்படின்னா பென்யமீன் கோத்திரத்தை எவன் பொண்ணே கொடுக்க மாட்டோம். ஆனா இவன் ராஜா ஆயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, பணம் வந்தா அடையாளங்கள்லாம் மாறும். எவன்ல பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு சொன்னவன் பார்த்தா இவன் ராஜகுமாரத்தி மீகாலை கல்யாணம் பண்ணி தரன உடனே இவனுக்கு ஆசையா இருந்துச்சு. இரவும் பகலும் மீகாலே யாரு கண்ணு நினைவு சிந்த ஃபுல்லா. ஏற்கனவே ஒரு பைத்தியம், யாக்கோபு பைத்தியம் 12 வருஷம் ராகேலுக்காக ஆடு மேய்ச்சான். 14 வருஷம். இவன் என்ன பண்றான்? பெலிஸ்தருடைய நுனித்தோல். நல்ல லவ்வில் ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு அவனை போல கிறுக்கு பையன் அவனு இருக்க மாட்டான். எங்க கையை வைப்பான், யார் மடியில கையை வைப்பான் ஒண்ணுமே தெரியாது. தாவீது 100 கேட்கீங்க மாமா, நான் கொண்டு வரேன் 200. என்ன ஆட்டு கொடலா? மானம் கட்டவனே. நல்ல கவனிங்க, சவுல் இவ்வளவு தூரம் ஜெயித்துக்கிட்டே இருந்தவன் கசப்பு வைராக்கியத்து. தாவீதின் மேல் அபிஷேகம் இருக்கு, தாவீதின் மேல் அழைப்பு இருக்கு, தாவீதின் மேல இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, தேவ ஊழியர்களை நேசிப்பது தயையை கொண்டு வரும். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. தாவீது கொண்டது 10000. அன்னைக்கு காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தாவீது வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீன. ஐயா, ஒரு தகப்பன் ஒரு தாய் கசப்புகள் வைராக்கியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுது, மாம்சத்துக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. மாம்சத்துக்கு ஏற்ற வைராக்கியம் இருந்துச்சுன்னா தேவனுடைய வைராக்கியம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இறங்காது. வேதம் சொல்லுது, ஆவியானவர் உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று அறியீர்களா? தாவீது அவர் அழைச்சிருக்காரா? சல்லிட் சார், மருமகனா வாங்க. சொந்த மகளுடைய மாப்பிள்ளை. இப்போ ஜாய்க்கே கல்யாணம் ஆயிட்டு யாரோ சொல்றாங்க, பாஸ்டர் ஐசக்குக்கு 1000. என் மகாப்பிள்ளை மாப்பிள்ளை மருமகன், அவர் பேர் ஏதோ ஜோசப்னு வைங்கல, ஜோசப்புக்கு 1,00,000 அப்படின்னு. நான் மருமகனை ரொம்ப சந்தோஷம், நான் இதுக்காக தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஜாய் புருஷா ஜோசப் உனக்கு 1,00,000. ஏன் மருமகன்? எனக்கு அடுத்த வாரிசு. அவனை முன்னால விட்டு அவன் மேல என்னை விட 10 ஜனங்கள் சொல்றாங்க, பாஸ்டர் உங்க மருமகன் தான் மெசேஜ் கொடுக்கணும், இங்க கொடுக்க கூடாது பாஸ்டர். அதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் சாந்தினி சிஸ்டர் தான் மெசேஜ் கொடுக்கணும், நீங்க கொடுக்க கூடாது பாஸ்டர், நீங்க இன்னும் அப் டு டேட்டா இல்லை, நீ அது அப்படியே இந்த திப்பு சுல்தான் காலத்தில் இருக்கேங்க. அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஆசை என்னை விட நல்ல கொஞ்சம் தேர்ந்த ஆட்களை விட்டு நான் கேட்கணும். ஏன்னா அதை தான் நான் டெய்லி 5 மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களோடும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. 4 குறை சொல்றவங்க கூட நீங்க
பேசுனா நான்காவது நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. குறை சொல்லுதல் என்பது உங்கள் குடும்பத்தை பலவீனப்படுத்துகிற மிகப்பெரிய வெப்பனை. சொந்த காசில் நீங்கள் தான் சூனியம் வைக்கங்க என்ற அர்த்தம். 4 ஞானம் விளங்கின தேவ ஊழியர்களோடு நீங்கள் சஞ்சரிக்க ஆரம்பித்தால் நீங்கள் 4வது ஞானி ஆகிறது நீங்கள் தான். ஐஸ்வர்யத்தை உண்மையாக உழைச்சி கடினமாய் சம்பாத்திய மன்னர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்தால் 4வது பணக்காரன் நீங்கள் தான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் என்ன செய்வானா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள். பொதுவாக பின்மாற்றம் உள்ளவர்களோடு பழகாதுங்க, குடிகாரங்களோடு பழகாதீங்க, சபையை விட்டு போனவங்களோட இன்னும் தொடர்பு சிலவங்க குறை சொல்றதுக்குன்னு இருப்பேன், அவங்களோட வைக்கும்போது உங்கள் மைண்டு கரப்ட் ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும், ஒரு குடும்பம் வந்துச்சு, பாஸ்டர் ஏன் 2 பிள்ளைங்க ஸ்பின்னிங் மில்ல 3 பிள்ளைங்க வேலை பார்த்தாங்க, எல்லாம் அவங்க அக்கா பிள்ளைங்க. அந்த சிஸ்டர் வராங்க, சபைக்கு வராங்க, 6 பொட்டை பிள்ளைங்க. 6 பொட்டை பிள்ளைகளும் வரிசையாக கல்யாணம் முடிய வேண்டிய பிள்ளைங்க. எங்கள் அக்கா இறந்து போச்சு. அவங்க வந்து உதவிக்கு வந்தாங்க. அவங்க வேற ஒரு சபைக்கு போகிறோம். அப்போ என்ன செய்யணும் சிஸ்டர்? பாஸ்டர் என்ன பிஎஃப் பணம் இங்கே 3 பிள்ளைகளுக்கு வரலை. 22 வருஷம் மதுரைக்கு வந்து புதுசு 2003 வர்றாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. என்ன செய்யணும்? பிஎஃப் பணத்தை வாங்கிடும். அவங்க இன்னொரு சபைக்கு போகிறவங்க என் சபைக்கு தொடர்பு இல்லை. அப்போ நான் யாராக இருந்தால் நன்மை செய்வோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒன்று ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நம்மளுடைய வேலை ஜனத்தாருடைய நன்மை, நம்மளால் முடிஞ்ச நன்மை. அதுக்காக 10 பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போடு, அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, கடனுக்காக பிணைப்பட்டு ஒருவன் ஆகாதே. 100 பேருக்கு ஒருத்தன் ஜாமீன் கையெழுத்து போட்டான். ஏன் அப்படி ஜனத்தாருடைய நன்மை? அட முட்டா பையில பைபிள் போட்டிருக்கு. இப்போ எங்கே இருக்கான்னா, இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான். எவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் கையெழுத்து போட்டு, எவன் கடன் வாங்கினாலும் ஜாமீன் கையெழுத்தை போட்டு. பிணைப்பில் ஒருவன் ஆகாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அதை மீறி மிஞ்சின பரிசுத்தவன் ஆகிறார். நான் அந்த சிஸ்டருக்கு 3 பிள்ளைகளுக்கு பிஎஃப் பணம் வாங்குறதுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணி, இந்த சிஸ்டரை போய் பாருங்கள், என் பேரை சொல்லுங்கள், அவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ஐசக் எந்த ஒரு ஹிடன் அஜெண்டாவோட யாரோட பழகிறது கிடையாது. நம்மளாலும் முடிஞ்ச நன்மை. யாருக்காவது எதையாவது செய்ய, நம்ம கடனில் இருக்கே வா உதவி செய்ய, சொத்து பிரச்சனையா வா உதவி செய்ய. அப்போ அந்த சிஸ்டருக்கு எழுதுனா, அந்த சிஸ்டர் 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 6 பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க சபைக்கு. கூப்பிட்டு வந்து, பாஸ்டர் 6 பெண் பிள்ளைங்க, எங்கள் அக்கா பிள்ளைங்க, எங்கள் அக்கா புருஷன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டான். சரி, உங்கள் அக்கா புருஷன் என்ன தான் வேலை பார்க்கனா வண்டி இழுக்கான், ட்ரை சைக்கிள் இன்றைய வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். இந்த 6 பிள்ளைகளை தெருவில் விட்டு போயிட்டா, நீ பார்த்துக்கோ, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் போகிறேன்னு போயிட்டார். சரி, ஆண்டவர் கிருபையால் நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குற அபிஷேகம், கல்யாண அபிஷேகம். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. வந்துச்சு பார்க்கணும், கடன்னு 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம். அதில் ஒரு பிள்ளைக்கு நானே ஒருத்தரை போய் பணக்காரரை போய் பார்த்தையா ஸ்பான்சர் பண்ணுங்க, அவர் 1 லட்ச ரூபா செலவழிக்கும் பாஸ்டர். 1 லட்சம் அவர் செலவழித்து அவர் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இன்னொரு பிள்ளைக்கு, பாஸ்டர் பீரோல் வாங்க துட்டில் 5000 நாங்கன்னா அவ்வளோ கஷ்டம், சர்ச்சை கட்டிக்கிட்டு அவ்வளோ படம். அதில் அந்த கஷ்டத்தில் ஒரு கடனை வாங்கி நான் 5000 கொடுத்து, பீரோல் நாளில் கல்யாணம் நிற்க வேண்டாம், நானே அந்த பீரோல் 5000 வாங்கி தரேன், அதை கொண்டு வாங்கி கொடுத்து அந்த கல்யாணத்தை நல்லா முடிச்சு. நல்ல கவனிங்க, நம்மளால் இயன்ற நன்மை. கடைசி 6வது பிள்ளைய கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே அவங்க சபையை விட்டு போயிட்டு அவங்களுடைய நோக்கம் வித்தியாசம். பாஸ்டர்கிட்ட அன்பை எதிர்பார்க்கலாம், பாஸ்டர்கிட்ட அரவணைப்பை ஆலோசனை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாததை பாஸ்டர்கிட்ட எதிர்பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியுமா? சபையை விட்டு போயிட்டாங்க. இப்போ 6வது பிள்ளைக்கு கல்யாணம்னு அவங்க எனக்கு உள்ள ஆடிட்டரும் வீட்டில் அவங்க பொண்ணு வேலை பார்க்க, என்னுடைய ஆடிட்டர், நம்ம சபைக்கு உள்ள ஆடிட்டர், அந்த ஆடிட்டரே வந்து உங்களை பார்க்க வெக்கப்படுறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கொடுங்க. அது ஒன்றுமே சொல்ல. அந்த சிஸ்டரை கேட்டதா சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த சிஸ்டரை நான் நினச்சது, என் ஒய்ஃபு அவங்ககிட்டயே சொன்னோம், என் வயசான காலம் எங்களோட இருங்க, உங்களுக்கு ஒரு வீடை பிடிச்சி தாரோம், இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருங்க, சர்ச்சு பக்கத்தில் இருங்க, உங்களுக்கு வாடகையை தாரோம், கடைசி காலத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம், நீங்கள் இதை பற்றி உரி பண்ணாதீங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், நன்மை செய்கிற ஒரு ஆவி. இதுதான் நமக்கு வேண்டிய நன்மையாக இன்னொரு இடத்துல தான் ஆண்டவர் தருவார். எனக்கு நல்ல தெரியும், 2 சபையில் நான் இருந்தேன்.
இயேசுவை நேசிக்கிறேன்னு இல்லையோ, தலைவர்களை பாஸ்டரை உயிர் தான். ஒரு நாள் நைட்டு நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அங்கே பாளையங்கோட்டையில் இருக்கேன். ஒன் டே மோசஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் 1:20 வந்து இறங்குறார். 1:20 இறங்கி எங்கள் பாஸ்டருக்கு நைட்டு 1:20 ஃபோன் அடிக்கார். பாஸ்டர், நான் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன், நீ பிக்கப் பண்ணுறதுக்கு ஆளை அனுப்புங்க. நான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கேன். பாஸ்டர் வந்து 1:21 எனக்கு அடிக்கார். அவர் அடித்து வச்சு ஃபோனை வைக்கார். அவர் வந்து என் 1:21 அடித்து ஐசாக் ஒன் டே மோசஸ், இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் மருமகனோட அப்பா, 1:21 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்காரு. இவர் ஒரு பெட்ரோல் பங்கில் ஃபோன் பண்ணிட்டு, அப்போல்லாம் 97லலாம் அந்த இதெல்லாம் செல்ஃபோன்லாம் வரலை. பெட்ரோல் பங்கில் ஃபோன் வாங்கி அங்கே அடிக்கார். 575-144 எங்கள் பாஸ்டர் வீட்டிலேருந்து எனக்கு 1:22 ஃபோன் வருது. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:27 பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கேன். அவர் ஒன் டே மோசஸுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 1:21 பாஸ்டர் நான் வந்து அடித்தேன். சரி 21 அடிச்சுக்கார். 5 நிமிஷம் என் வீட்டில் இருந்து சடார்னு கையில் கட்டிட்டு நேராக வந்து, அண்ணே வாங்கண்ணே. அவர் அப்போதான் பெட்ரோல் பங்கில் உள்ளே போய் ஃபோன் பண்ணிட்டு வச்சு அவர் சொல்கிறாரு, என்ன பாஸ்டர் இப்படி மிட் நைட்டில் 1:15 ஃபோன் அடித்து 5 நிமிஷத்தில் வந்து என்னை பிக்கப் பண்ணக்கூடிய விசுவாசியை நான் பார்க்கவே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இதில் பெருமைக்கு சொல்லலை, ஊழியர்களை நேசித்ததுனால கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு ஊழியக்கார்ட்ட 6 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நினைவு சிந்த எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப காயப்பட்டுருவீங்கப்பா, இப்படி அடிமை மாரி கிடைக்காதீங்க. அப்படி தான் அவர் காலையில் 4 மணிக்கு 4 மணி ஜெபம், பிறகு 10 மணி ஜெபம், சாயங்காலம் டெய்லி 8 மணி ஜெபத்தை பல வருடங்கள் நான் தான் நடத்தேன். 4 மணிக்கு எழுந்துச்சா படுக்கிறது 1:30 மணி. என்னமோ என் தலைமையில தான் எல்லாமே நடக்கிற மாதிரி ஊழியர்களை நேசித்தேன், சபையை நேசித்தேன். நான் பைபிள் சொல்லுது, உதவிக்காரருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த பர்சில்லா கவனிங்க, இந்த நாகாசுங்கிறவனுடைய பேரன் பர்சில்லா. நீங்க வாசிக்கலாமே, அதே இந்த 1 சாமுவேல் 17:27 வாசிங்க. இப்போ மறுபடி போங்க, இல்லாட்டி இதை வாசிக்கலாம். அதை வாசிச்சிடணும்ல. இந்த 2 சாமுவேல் 9 எடுங்க. 2 சாமுவேல் 1. அதாவது தாவீது நேசித்ததுனால அவனுக்கு எப்படி அடைக்கலம் கிடைக்கும், அவனுக்கு எப்படி தயை கிடைக்கும். வாசிங்க 2 சாமுவேல் 9:1. யோனதானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். துன்மார்க்கனை தேடியும் காணாதிருப்பாய். தாவீதை வெறுத்த சவுலுடைய வம்சத்தை தேடி 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 கடைசியா கண்டுபிடிக்கிறான். அவனுடைய வேலைக்காரனாக ஷீபா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, சீபான்னு வேலைக்காரன் இருக்கான், மேவி போசேதுன்னு ஒருத்தன் இருக்கான், 2 காலும் முடமானவன். அவன் சீபாட்ட கேட்கிறான், எங்கே என்றான். அதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோத்தே பாரிலே அம்மியேலின் குமாரன். லோத்தே பாருனா பிளேஸ் ஆஃப் லேக், லோ தர்பார். ஹை தர்பார் வேற, அரண்மனை வாழ்க்கை தான் ஹை தர்பார். ஆனா சேரிக்கு பேர் லோ தர்பார், பிளேஸ் ஆஃப் லேக். லோத்தே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, அம்மீரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா, இந்த மாகீரின் வீடு, இந்த அம்மியேலின் குமாரன் நாகாசுடைய பேரன் தான் பர்சில்லா. இந்த யோனதானுக்கு இவன் தயை செய்யறத பார்த்துதான் பர்சில்லா பின்னால பார்த்தீங்கன்னா மெத்தைகளையும் கலயங்களையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் கொண்டு வரான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தயை காட்டும் பொழுது தயை கிடைக்கும். பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல இவன் தயை யோனதானுக்கு காட்டினதுனால 17ஆம் அதிகாரத்துல அப்சலோம் சொந்த வீட்டில்
நடக்கும்போது யார் தயை காட்டுனா? பர்சில்லா தயை காட்டுது. வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. நடுங்குறான், கால் ரெண்டும் நிக்க முடியாது. அப்படியே முகங்குப்புற விழுந்து வணங்கி கால் வெட்டி கொண்டு போடுவானோன்னு பயப்படுறான். ஏன்னா சவுளுடைய வீட்டார் வரவேற பலவீனப்பட்டு எந்த நிலைமைக்கு ஓடி ஒளிய வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். இதே இது தாவீதை மாத்திரம் சவுல் நேசிச்சிருந்தான்னா சவுளுடைய குடும்பம் எப்படியோ போயிருக்கும். அதான் என்ன சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருத்தருக்கு ஒரு மன்னிச்சிரு, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துரு. வானத்தின் கீழே பூமிக்கு மேல தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுங்க, கசப்பு இருக்கக்கூடாது. கசப்புகள் என்னையும் உங்களையும் அது பலவீனப்படுத்தும். இங்க பாத்தீங்கன்னா உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், நல்ல கவனிங்க, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் தயை சவுலின் நிலங்கள் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் 60 பேரை வீடு கட்ட வைத்த கர்த்தர் இந்த 60 பேரையும் கார் வாங்க வைப்பா. இந்த 60 குடும்பங்களை கரங்களை தட்டுங்களேன். சொந்த நிலங்கள், தயையினால் வருகிற நிலம், தயையினால் வருகிற கார், தயையினாலே வருகிற நகை, தயையினாலே வருகிற வீடு. தயை வந்த உடனே தாவீதே யோனதான் நிமித்தம் மேவிபோசேத்துக்கு உன் தகப்பனுடைய நிலங்களை தருவேன்னு சொன்னா ஆண்டவர் இந்த கால வேளையை சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், மே மாதத்துக்குள்ளாக அநேக ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நிலங்களை முடிப்பீங்க. நல்ல கரங்களை தாட்டி தயையினால ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. சோத்திர கணக்குன்னு 10,000 பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். பாஸ்டர் உங்கள்கிட்ட 5,000 இருக்கா, ரிஜிஸ்டர் பண்ணு. என்னையவே ஆட்டையை போட்டு அலையக்கூடாது. ஒரு நல்ல காரியம் நடக்கா, ஒரு ஊழியக்காரன் நமக்காய் ஜோம் பண்ணான், அவனை நினைக்கிறோமா? ஒரு கல்யாணம் எத்தனை லட்சம் செலவழிக்கிறோம், பாஸ்டர் நினைக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. நன்றியினால் நிறைந்த தாவீது, நன்றி கேட்ட தாவீதுக்கு நான் சொல்ல போறேன் கடைசியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சீக்கிரமா நான் முடிக்க மாட்டேன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, நிலங்களை எல்லாம் கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். என் பந்தியில நித்தம் அசம் புசிப்பான. ராஜாக்கள் பிள்ளைகளோட சாப்பிடுற பந்தி வேற, நண்பர்களோடு சாப்பிடுகிற பந்தி வேற. இன்னொரு வகையில சொல்ல போனா மேவிபோசேத்தை தான் குமாரனாகிய தாவீது தத்தெடுத்துட்டான். கரங்களை தட்டுங்களேன், அல்லேலூயா. மேவிபோசேத்தை சாப்பாடு மாற்றும் ஆண்டவருடைய தயை. முந்தா நாள் ஒருத்தருக்கு, ஒரு ஊழியக்காருக்கு பர்த்டே, கோயம்புத்தூர் போயிருந்தேன். நைட்டில் தலைவர அப்படின்னாரு. என்ன உங்களுக்கு புரோட்டா வேண்டாம், கோதுமை புரோட்டா தலைவர. எனக்காக அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? கோதுமை புரோட்டாவா தலைவர? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயா, ஆண்டவரை தேட அவருடைய சாப்பாடு கேட்கவே வேண்டாம். உன் மேல கடுமையான கோபம். சாப்பாடா வேண்டாம், ஆப்புன்னு பேசுறதோட சரி. மட்டன்னா 1 பீஸ் 2 பீஸ், சிக்கன்னா அதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. போதும் கர்த்தாவே. பாஸ்டர் பென்ஸ் ஒய்ஃபு மீன் குழம்பு வச்சிருந்தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல. மீன் குழம்பு பார்த்த உடனே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வந்தா ஞாபகம் வச்சான். என்ன வந்துச்சு அப்படின்னா, அதை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய். பெண்களை பற்றி மட்டகரமான எதில் அப்படி கிடையாது. ஒருத்தர் கேட்குறார், ஏர்போர்ட்டில் பெண்கள், டாக்டரில் பெண்கள், போலீஸில் பெண்கள், மிலிட்ரியில் பெண்கள், ஃபயர் சர்வீஸில் பெண்கள் இருக்காங்களா? ஃபயர் சர்வீஸில் பெண்கள் இருக்காங்களா மாஸ்டர்? இல்லையே. ஏன் இல்லை யோசிங்களா? அவர் பேச்சில் நீ மடக்குதார்.
யோசிக்கலையா? ஏன்யா? இல்லை, அவங்களுக்கு பற்ற வைக்க தெரியும், அணைக்க தெரியாது அப்படின்னு. அவங்களுக்கு என்ன தெரியுமா? பற்ற வைக்க தெரியும், அணைக்க அட பாவி. அதாவது இந்த பெண்களை பற்றி இந்த தேவையில்லாத ஜோக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பொண்டாட்டியால் நல்ல அடி வாங்கியிருக்கான். முதல்ல கர்த்தர் அப்படி வைக்கவே இல்லை. இன்னொன்று தெரியுமா? ஒருத்தர் மனைவி பக்கத்தில் வரும்போதெல்லாம் கண்ணாடி போடுவார். ஒருத்தர் மனைவி போனோன்னே கண்ணாடி கழட்டி வச்சிடுவான். ஏங்க, நான் பக்கத்தில் வரும்போதெல்லாம் கண்ணாடி போடுறீங்க, நான் போன பிறகு கண்ணாடியை கழட்டுறீங்க. இல்லை, டாக்டர் சொல்லியிருக்காருல, என்ன சொன்னார்? எப்பப்பெல்லாம் தலைவலிக்கு அப்போல்லாம் கண்ணாடி போடுங்க அப்படின்னு. எப்பப்பெல்லாம் தலைவலிக்க கண்ணாடி, தலைவலி போன பிறகு கண்ணாடி என்ன செஞ்சுருங்க. இப்படி பைபிள் அப்படி போட்டிருக்கா பெண்களை பார்த்து. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ச்சி மனைவிட்ட இருக்கு. 58 வயசாச்சு, 24 வயசில் கல்யாணம், 34 வருஷம் ஆக போகுது. மனைவி இல்லாமல் எதையாச்சும் சாய்ச்சிருப்பேரா? முடியாது. மனைவி இல்லாமல் ஒரு நேரம் சமைப்பேரா? முடியாது. மனைவி இல்லாமல் சூடு பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து என்ன செய்வேன்? சூடு பண்ண. ஒரு புருஷன் ஞாயிற்றுக்கிழமை மதியம், என்னடி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன், ஷாப்பிங் போகலாம். என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு. இன்னைக்கு சிக்கன், மட்டன், பிரானு, நண்டு எல்லாம் வச்சுருக்கேன், எனக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், நல்லா சாப்பிட்டேன், சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன், சாயங்காலம் வா எங்கே போவோம்? ஷாப்பிங் ஓ. அவள் சொன்னாலாம், நான் சர்ப்ரைஸ்லாம் பண்ணலை, இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா. ஃப்ரிட்ஜை இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? க்ளீன் பண்ணி வீட்டுக்காரனுக்கு எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்கு? 4 ஐட்டத்தை கொடுத்துருக்கு. இவன் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எங்கே போவோம் அப்படிங்கிறான். நல்லா கவுனிங்க, நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். லோத்தேபார் இவன் யோனதானுக்கு தேடி தயை செய்ததுனால, எந்த லோத்தேபார், எந்த அம்மியேலின் குமாரன் மாகீர், அவனுடைய வீட்டில் உள்ள மகன் தான் பர்சில்லா. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ 2 சாமுவேல் 17:28 27 வாசிங்க. 2 சாமுவேல் 17:27. களையும் களங்களையும் மண் பாண்டங்களையும் 28 வாசிங்க. 27 வாசி. தாவீது மக்னாயிமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய, நல்ல கவனிங்க, சவுல் வந்து நாகாச முறியடிக்கான். கடைசியில் தாவீதுக்கும் இவனுக்கு யுத்தம் வந்த உடனே நாகாசுடைய வீட்டிலேயே தான் யோனதானுடைய மகன் யார் இருக்கா? மேபி போசேத் இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா, தாவீது மக்னாமிலே சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரன், நாகாஸ் அந்த ராஜா கண்ணை பிடுங்கன்னு சொன்னால, அவன் வீட்டில் தான் யார் போயிருக்கா? யோனதானுடைய மகன் நாகாசின் குமாரனுமாகிய லோத்தேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோகிலிம் ஊரானும் கீலேயாத்தினுமாகிய பர்சில்லா. இப்ப பர்சில்லா மாத்திரமல்ல, லோத்தேபாரில் உள்ள மாகீர், அம்மியேலின் குமாரன் எல்லாரும் சேர்ந்து இவன் நம்ம வீட்டில் வளர்ந்த மேவி போசத்துக்கு யோனதானுடைய மகனை அரண்மனையில் உட்கார வச்சு அவனை தத்தெடுத்து அவன் நிலங்களை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அவனை உயர்த்தி வேலைக்காரனை கொடுத்து வயலின் வருமானத்தை திரும்பி கொடுத்துட்டான். இப்போ தாவீது விபச்சாரம் செஞ்சிட்டான், தாவீது கொலை பண்ணிட்டான். ஆனா இந்த நிலைமையிலே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் யாருக்கு தயை செய்கிறோமோ, ஒரு நாள் அல்ல ஒரு நாள், வேதம் சொல்ல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில், தாவீதுக்கு ஒரு தீங்கு நாள், கர்த்தர் அவனை விடுவிக்க. நல்ல புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டி. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இதே அம்மியேலின் குமாரன் மாகீரனுடைய சொந்தக்காரன் பர்சில்லா எல்லாவனும் சேர்ந்து தாவீது விபச்சாரத்தில் மாட்டிக்கிட்டான், கொலையில மாட்டிக்கிட்டான், பின்மாறி போயிட்டான். இந்த நேரத்தில் நொந்து நூடுல்ஸ் ஆகி வரும் பொழுது தாவீதுக்கு மெத்தைகளையும் ஆடுகளையும் வெண்ணெய்களையும் பாலாடை கட்டிகளையும் அவன் சொல்றான், அதுக்காக தான் பர்சில்லாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாய். புரியுதா? புரியுதா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது.
1 பேதுரு எடுக்க நேரம்ல முடிக்க போகிறேன். 1 பேதுரு 3, 7, 8, 9, 10 பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வாதிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, ஏன் பாஸ்டர் ஐசக் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார்? இன்னும் யாராலும் சுதந்திரிக்க போகிறேன். எனக்கு தெரியும் உங்களை ஆசீர்வதிச்சா ஆன்லைனில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. பாஸ்டர் அற்புதம் நடந்துட்டு, பாஸ்டர் BMW கார் கம்பெனியில் ஒரு பையன் ஜெரேமியா, மயிலாடுதுறையிலேருந்து நிர்மலான ஒரு சிஸ்டர், பண்ணுங்க பாஸ்டர் கடன் வாரம், மகனுக்கு வேலை கிடைக்கல, 1 வருஷமாக வேலை கிடைக்கல, நான் ஆண்டவர் சீக்கிரமாக தருவேன். இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் BMW கார் கம்பெனியில் என் மகன் ஆசைப்பட்டபடி இன்ஜினியரிங் முடித்தான், வேலை சூப்பர் சம்பளம் பாஸ்டர். நான் சொன்னேன், இது ஆரம்பம் தான், இன்னும் பெரிதான விலை நீ காண்பாய். அல்லேலூயா. பஹ்ரைன்ல இருந்து ராமநாதபுரத்தில் ஸ்டீஃபன் சின்னப்பா, இங்கே நம்ம ஃபெலிக்ஸ் சின்னப்பா தானே, சின்னப்பாவா சின்னப்பா ஃபெலிக்ஸ் சின்னப்பா, அதுவும் ஸ்டீஃபன் பெரியப்பா இல்லை சின்னப்பா, அவர் பஹ்ரைன்லேருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் 6 மாதமாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கிடந்துச்சு, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சொல்கிற ப்ராஃபஸி நிறைவேறிக்கிட்டே வருது. நான் 17 பேரை இப்போ கொண்டு வந்துடுறாரு, ஆன்லைனில் கொண்டு வந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் சீக்கிரமாக நான் பஹ்ரைன்லேருந்து ராமநாதபுரம் வரும்போது எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வேன் பிடிச்சி உங்களை பார்க்க வரோம், கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்பா. பர்சிலாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? வாங்க. ஹோலி ஸ்பிரிட். தங்கச்சி ஒரு பாட்டு படிய வா, ஒரு பாட்டு படி. எப்சி நீயும் வாயா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு படிங்க. கர்த்தருக்கு நம்ம காணிக்க கொடுக்க போகிறோம். எப்சியும் வாங்க. ஓ ராமா சியாந்தா ராமா, கரங்களை உயர்த்தி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ஹோலை ஹalleluya ரிபாலா ஹதரா பாலா ஏ ராமா சியா கரபாலா சியாந்தா ராமா ஹதரபா ஓ ராமா சியா கரபா ரபானா பானா பானா ஹதரா பாலா ஷாக்கா. பிள்ளைகள் ஒரு பாடல் படிக்கும்போது கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் கரங்களை உயர்த்தி. பர்சில்லா, ஆவியானவரே எங்களுடைய பர்சில்லா, ஆவியானவரே எங்களுடைய பர்சில்லா, ஆவியானவரே எங்களுடைய பர்சில்லா. ஹோலி ஸ்பிரிட். ஓ ராமா சியாந்தா ராமாலா காத்தா ராமா சியா கரபாலா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவரட்சி திரட்சியை தருவார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். மாஸ்டர் எல்லாம் நல்லா சொன்னீங்க, ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. என்ன பாயிண்ட்டு யாராவது சொல்லுங்க. சீமை தாவீதோட நெருங்கி வந்துட்டீங்க.
சொல்லுங்க நாகராஜன் சார். ஆமாம், பன்றி என்னது நன்றி இல்லாது. அதம்மா நான் என்ன சொல்ல வரேன், அதை ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடித்து ஜோம் பண்ண போகிறேன். தாவீதனுடைய நன்றி கெட்டத்தான். தாவீது நன்றி உள்ளவன். பர்சிலா செஞ்சதை, யோனதான் செஞ்சதை மறக்கலை. ஆனால் கவனிங்க, அதுலாம் கெபியில் கிடக்கிறான். கொசு கடிக்கி, பூராங்கடிக்கி, வண்டு கடிக்கி, அதுலாம் கெபிக்குள்ளேயும் வனாந்தரத்திலையும் கடந்து கதறுதான். என்ன கதறுதான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவரீர் என் ஆத்துமாவை என்ன செய்து வாஞ்சித்து கதறுது. சண்டே சர்ச்சுக்கு என்னால் போக முடியலையே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னும்போது மகிழ்ச்சியாக இருந்தேனே, இப்போ வனாந்தரத்தில் ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேனே, வெளிச்சர் தேசத்தில் சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டு இருக்கானேன்னு கதறி கதறி அவர் மேல் உள்ள ஆலயத்தின் வாஞ்சையில் தனக்கு உண்டான பர்சனல் அக்கௌண்ட்டில் ரூபாய் எல்லாம் பாஸ்டர் ஐசக் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தான். அப்படி கொடுத்தவன் வனாந்தரத்துலேயும் கெபிகள்லேயும் இதுலேயும் கடந்தவன் இப்போ கர்த்தர் வீடை கொடுத்துட்டார், அரண்மனையை கொடுத்துட்டார், மாடி வீடை கொடுத்துட்டாரு. உப்பருகின் மேலே உலாவின 2 பேர், ஒன்று இயேசு கிறிஸ்து, அடுத்தவன் தாவீது. இப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல ஆத்மா கதறணுன்னு சொன்னேன். தேவன் மேலே வாஞ்சை உள்ளவன், தேவன் மேலே அன்பு உள்ளவன், ஆலயத்தின் மேலே வாஞ்ச உள்ளவன், மாடியில் இருந்து மற்றவங்க வீடு பாத்ரூம்லாம் தெரியுது குளிக்கிற பத்சேபாவில் பார்த்து இந்த மாடியில் உலாவும் போது நன்றி சொல்ல வேண்டிய இருதயம் கீழே கடந்து மேலே வந்த உயர்த்தின கர்த்தரை மறந்துட்டு ஆளை அனுப்பி பத்சேபாவில் வர சொல்லி அவ்வளோ ஒரு மானங்கட்டவா வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு புள்ள பிறந்து புருஷனை கொன்று. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நன்றி கெட்ட தாவீது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்ம வந்த இடத்த என்ன செஞ்சிட வேண்டாம், மறந்துடவே வேண்டாம், மறந்துட வேண்டாம். தாவீது நன்றி உள்ளவன். அதான் சொன்னேன், தயை பாராட்டினா யோனதானுக்கு, மேவி பசுவதுக்கு தயை பாராட்டினா, பர்சிலாக்கு தயை பாராட்டினா. ஆனால் மாடி வீடு வந்த உடனே, நமக்கு வீடு வந்த உடனே, நமக்கு வேலை வந்த உடனே, நமக்கு பிள்ளை வந்த உடனே, நம்ம பிள்ளை கல்யாணம் ஆன உடனே சபையை பாஸ்டரை கேவலமாக அற்பமாக மற்றவன் முட்டாப்பா எவனோ ஒருத்தன் குறை சொல்லுவான், நீயும் குறை சொல்லிட்டு அலையாது. காரணம், இந்த வருஷம் மிக மிக முக்கியமான வருடம். வருகிற வருடம் அதை விட முக்கியமான வருடம். கர்த்தர் சியோனை கட்டுகிறார், உன் வாழ்க்கையை கட்டுகிறார், உன் பொருளாதாரத்தை கட்டுகிறார், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், திருமண வாழ்க்கையை கட்டுகிறார், கர்ப்பத்தின் வாழ்க்கையை கட்டுகிறார். நன்றி இல்லாமல் தாவீதை போல என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு மாடி வீடு, ஒரு மாடி, ஒரு அரண்மனை வந்த உடனே கண்ணு தாறுமாறாக போச்சு. விபச்சாரத்தில் விழுந்தான், இவன் விழுந்தான், இவன் ஒரு உரியாவை கொன்னான். அதோனியா, அப்சலோம், அம்னோன் 3 பராக்கிரமசாலிகள் குடும்பத்தில் இறந்து போனான். நன்றி கெட்ட தாவீதா இல்லை, நன்றி உள்ள தாவீதா நீங்களும் நான் இருப்போம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராதனுக்கே ஆவியான கர்த்தாவே ஜனத்தை ஆசீர்வதி. பர்சிலாவின் குமாரர்களுக்கு தயை செய்வாயாக. உன் சகோதரனாகி அப்சலோமுக்கு முன்பாக ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். இப்போ அவங்களும் என்னை புண்ணாக்கலை. உங்களை ஆதரிக்கிற ரிஜாய்ஸ் அசம்பிளி, உங்களை ஆதரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களை ஆதரிக்கிற இயேசு ஒரு நாளும் உன்னை உருவாக்கின சிசுகளுக்கு நீ துரோகம் பண்ணாது. அவருடைய அன்புனால மனுஷனுடைய அன்பு அல்ல, இழி உண்டாக்குற இச்சை அல்ல, கேடு உண்டாக்குற இச்சை அல்ல. ஆண்டவரே உம்மை நான் நேசிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்பான். இயேசுவே உம்மை நான் நேசிப்பேன். கடைசி பரியந்தம் என் சரீரத்தை, என் ஆவியை, என் ஆத்மாவை நீதியின் ஆயுதமாய் ஒப்படைக்கிறேன். கள்ள உறவுகளுக்கு அல்ல, இயேசுவோடு உள்ள உறவுக்கு.
ஆண்டவரே என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இனி சிகரெட்டு, பீடி, குடி, வெறி நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் நமக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் வருதா? பிறந்த நாள், திருமண நாள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை யாருக்குமா? பேத்தி பேர் ஷைனியா, எவாஞ்சலின், நான் ரூத்தம்மா பேத்தி, ஜேபி ஐயா, நாகசுந்தர் ரேஷ்மாவுடைய பிள்ளை எவாஞ்சலின் நான் ஆசீர்வதிக்கிறோம். ஷைனி ஆசீர்வதிக்கிறோம். ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷத்தில் விருத்தி அடைட்டு நாளை முதல் நடக்கிற பெண்கள் ஜெபம் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10 to 1 நடந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை 4 மணிக்கு கிராம ஊழியம் பக்கத்தில் திருப்பாளையில் நடைகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் வருகிற பர்த்டே வெட்டிங் டே ஃபேமிலி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்யம், சமாதான, சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து மாலை ஆராதனை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். சாந்தினி, அடுத்த வாரத்தை மாலை ஆராதனை உண்டு. நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? செய்தி பிரயோஜனமாக இருக்கா? சாயங்காலம் அடுத்த வாரம், இந்த வாரம் விட்டுருங்க, அட்வான்ஸாக சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துலேருந்து சாயங்காலம் 6, ஏன்னா ஒரு மணி நேரத்தில் என்னால் சொல்ல முடியாது. நான் எடுத்து 10ல் 1 தான் சொல்ல முடியுது. அடுத்த வாரத்துலேருந்து மாலை ஆராதனை சரியாய் 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8க்கு முடிவடையும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.